அன்பு பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரியே வந்து மாத்திரை மருந்துகள் எதுவுமே சாப்பிடாம தூக்கி குப்பையில போடுற இடத்துக்கு அவர் வந்துறாரு. அதே மாதிரி வந்து மாத்திரை சீட்டுகள் எல்லாத்தையுமே கிழிச்சு கீழே போட்டாரு. இது எல்லாத்தையுமே வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே பார்த்துட்டு ரொம்ப சத்தம் போடுறாங்க. மெயினா வந்து சிவகாமினால பேசவே முடியல. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் மையம் அப்படின்றது ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஆனா கண்மணி பக்கத்துலயே இருக்காங்க. அப்பா ஒரே வார்த்தை அவர் சொல்றாரு, நான் வந்து மாத்திரை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து என்ன பண்ண போறேன், எனக்கு பிடிச்சவங்களே என் கூட வாழலாம் அப்படிங்கும்போது எனக்கு வந்து இனிமேல் வாழ்க்கையில வாழ்றதுக்கான அர்த்தமும் இல்ல, என்னை யார் கேள்வி கேட்க போறாங்க, எனக்கு கேள்வி கேட்கறதுக்கு யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் பேசும்போது ரொம்ப அந்த இடத்துல வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயமா ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அன்பு வந்து நெருக்கி சாப்பிட ஆரம்பிச்சிடறாரு. வீட்டுல வந்து அவங்க சின்ன குழந்தைங்க எல்லாருமே வந்து ஏமாமா அப்படி பண்றீங்க, இப்படி சாப்பிடக்கூடாது, நீங்க அவங்க உடம்புக்கு சேராது அப்படின்னா சொல்லி பாக்குறாங்க. செல்போனை கூட யூஸ் பண்ணக்கூடாது, ஆனா நீங்களா யூஸ் பண்றீங்களே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க மட்டும் யூஸ் பண்ணும்போது நான் வந்து அதே மாதிரி நான் வந்து நான் சாப்பிட்றதுல என்ன தவறு இருக்கு, இந்த உலகத்துல வாழ்றதுக்கு ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது, இனிமேல் நம்ம வாழக்கூடிய தகுதியே கிடையாது, என்னை யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது, நான் சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு சாக்லேட்ல இருந்து ஸ்வீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அள்ளி போட்டு அடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அதை வந்து கண்மணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த கோவத்தை வந்து பாக்குறாங்க, ஆனா எதுவுமே தடுக்க மாட்டாங்க, அமைதியாவே இருக்கிறாங்க. நீ எவ்வளவு தூரத்துக்கு போனாலும் போ, நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல வந்து அடுத்து வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, இன்னும் வந்து அதாவது வந்து ஸ்வீட்ஸ் கடையில போய் ஸ்வீட்ஸ் எல்லாம் வேணுங்கிறதெல்லாம் எடுத்து எல்லாத்தையுமே கொண்டு வந்து திரும்ப சாப்பிட ஒரு முயற்சி பண்ணும்போது ஒரு பக்கம் வெண்ணிலாவும் ஒரு பக்கம் வந்து கண்மணியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வெண்ணிலா அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு போய் தனியா வந்து அன்பை கூப்பிட்டு வந்து சத்தம் போறாங்க, நீ பண்றது ரொம்ப தப்பா இருக்கு, இனிமேல் இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. நீ இப்ப பண்ணதெல்லாம் பெரிய விஷயமா இருக்கு, என்னுடைய லைஃபே தொலைச்சு நான் உட்காந்துருக்கேன், இப்ப போய் என்கிட்ட வந்து நீ வந்து எனக்கு அக்கறை இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்னும் சொல்ல போனோம்னா, நான் உனக்கு வந்து காதல உன்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணும்போது நீ என்ன சொன்ன? இந்த மாதிரி சுகர் உள்ள பேஷண்ட்லாம் நான் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கை முறை நான் உங்க கூட முழுவதும் வாழ முடியாது அப்படின்லாம் சொன்னேன்ல. இப்ப மட்டும் என் மேல உனக்கு என்ன அக்கறை வந்துருச்சு? உன்னுடைய வாழ்க்கை தொலைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நிம்மதியா வாழக்கூடிய எங்க வாழ்க்கைய நீ கெடுக்க வந்துட்ட அப்படின்ற மாரி சொல்லி பார்க்குறாரு. இவங்க 2 பேரும் கீழ நின்னுட்டு பேசிட்டு இருக்காங்க. மேல அத முழுக்க முழுக்க கண்மணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க அதாவது வெண்ணிலா பண்ற ஒவ்வொரு தப்பையுமே வந்து எடுத்து அந்த இடத்துல அன்பு வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாரு. நீ வந்து நானும் கண்மணி ஒன்னா சந்தோஷமா வீட்டுக்குள்ள இருக்க விட மாட்டேன், எப்ப பார்த்தாலும் தினேஷ் வந்துறான்னு சொல்லிட்டு தேவையில்லாம வந்து கண்மணியை கூட்டு போய் உன் பக்கத்துல வச்சுக்கிடுவா. அவளை வந்து தன்னோட ஃப்ரெண்டுக்காக வந்து ஏகப்பட்ட விஷயத்துல வந்து நான் சொல்றது எதுவுமே கேட்காம உனக்காக நிறைய அவ பண்ணியிருக்கா. அப்பேற்பட்ட ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ணிட்ட அப்படிங்கும் போது எனக்கு வந்து நீ துரோகம் பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம்? அதனால வந்து இப்ப நீ பேசுறது எல்லாமே நடிப்பு, என் உடம்ப பத்தி உனக்கு வந்து எந்த இதுவும் கிடையாது. இன்னும் உரிமை உள்ள கண்மணி அமைதியா இருக்கிறா, உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது முழுக்க முழுக்க வந்து கண்மணி மாடியில இருந்து கேட்டுட்டு எல்லாமே பொய் போல இருக்கு, அப்ப அவர் சொல்ற விஷயத்த உண்மையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அதை முழுக்க முழுக்க வந்து அதை வந்து நம்ம அன்பிட்டு அதை தெரியப்படுத்தணும், அன்பிட்டு நம்ம பேசணும் வைக்கணும் அப்படின்றத வந்து அவங்க இல்ல. அதே நேரத்துல வந்து அவங்களோட செயல்பாடு எல்லாமே வந்து பாக்குறதா மட்டும்தான் இருக்கு. இன்னும் ஒருபடி மேல போய் அன்பு என்ன பண்றாருன்னா, சரக்கு சாப்பிடறதுக்கு அதுல ஸ்வீட்ஸ் அந்த சர்க்கரை எல்லாம் கலந்து சாப்பிடணுங்கிறாரு. வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே தடுக்கிறாங்க. ஆனா கண்மணி முழுக்க முழுக்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ நாடக முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து 2 பேரும் ஒண்ணு சேரக்கான வாய்ப்பு இருக்கு. இதுக்கு இடையில வந்து எதுவும் நடக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்க.